நம்ம சின்ன வயசுலேருந்து இதில் இருக்க நிறைய சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஓவராலாக இதில் இருக்க சிம்பிள்ஸ் அதோட யூசேஜ் என்ன, அது எங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஒன் ஆல்ஃபா, பீட்டா, காமா, இது மூணுமே உங்களுக்கு தெரியும். ஹல்க் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த காமாங்கிற விஷயம் வரும். ஏன்னா அந்த காமா ரேஸ் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஹல்க்கு சொல்லுவார். அதை பாருங்கள். ஈவன் அவெஞ்சர்ஸில் கூட ஒரு சீன் வரும்னு நினைக்கிறேன். அந்த அந்த கை இருக்கும் இல்லையா, அந்த 5 கல்லை சேர்க்கக்கூடிய கையை அவர் போடலாம் அப்படிங்கிறப்ப சொல்லுவார், நான் ஃபுல் ஆஃப் மேடப் ஆஃப் காமா, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அவர். ரைட். டெல்டா, இந்த டெல்டா ஃபோர்த் ஒன் டெல்டாங்க டிஃப்ரென்ஷியேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது மேக்ஸில் டிஃப்ரென்ஷியேஷன் வரும் 11th 12th அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த எப்சிலான் அப்படிங்கிறது நம்ம இஎம்எஃப்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் 11th 12th நிறைய வரும். அடுத்து ஜீட்டா யூஸ் பண்ண மாட்டோம். ஈட்டா ரொம்ப கம்மி. தீட்டா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆங்கிள் ரெப்ரசன்ஸ் தீட்டா. அயோட்டா இல்லை, கப்பா இல்லை. லேம்டா நமக்கு நல்லாவே தெரியும், 12th கெமிஸ்ட்ரியில் வரும் லேம்டா. அடுத்து மியூங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு நம்ம 10th சமச்சீர் புக்லேயும் 10th சிபிஎஸ்சிலையுமே இருக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். நியூ வந்து ரொம்ப ரேர், நான் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜி இல்லை. ஒமிக்ரான்ங்கிறது நம்ம கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பேர் இதை வச்சு தான் கொடுத்தாங்க. அடுத்து பை நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், 22/7 ஆர் 3.14. இந்த ரோ அப்படிங்கிறது என்னென்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸில் படிப்போம். சிக்மா, இந்த சிக்மாங்கிறது சம்மேஷன், அதாவது இதுவும் 10th படிப்போம். 10th லாஸ்ட் சாப்டரில் வரும், அந்த பேர் எனக்கு ஞாபகம் வரல. அதில் சம்மேஷன் ரெப்ரசன்ஸ் அது என்னதுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. சம் அப்படின்னா அடிஷன், ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சம்மேஷன் சிக்மா. அது டவுனா டார்க்லேயே நிறைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ டவ்வோட ரெப்ரசன்டேஷன் டார்க்கு. இந்த உப்சிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது ஜென்ரலாக ரொம்ப கம்மி. இது 5 பாருங்களேன், ஃப்ளக்ஸு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 5 யூஸ் பண்ணுவோம். சை ரொம்ப கம்மி, சக்செப்டிபிலிட்டியில் வரும். இது வந்து 12th ஃபிசிக்ஸ் சிபிஎஸ்சியில் வரும். இந்த சையும் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணியிருக்க ஞாபகம் இருக்குது, பட் டக்குன்னு எங்கன்னு எனக்கு கிளிக் ஆகலை. இந்த ஒமேகா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா, ஒமேகா ரெசிஸ்டன்ஸோட யூனிட் அது. ஸோ கிட்டத்தட்ட பாருங்களேன், இந்த சயின்ஸ் எல்லாருமே நம்ம வந்து கிட்டத்தட்ட 8th நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். 10th பாதி வரும். 11th 12th நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து இதில் இருக்க மேக்ஸிமம் விஷயங்கள் வந்துடும். நன்றி.